இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் வி ஸ்பைஸ் லெஜெண்டரி ஹாக்கி பிளேயர் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லியாண்டர் பயஸோட ஃபாதர் தான் வந்து வி ஸ்பைஸ் அப்படிங்கிறவர். ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. இவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயரா இருந்திருப்பாரு. ஸோ கரெக்ட் தான். ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த டீம் விச் ஒன் பிரான்ஸ் இன் 1972 மியூனிக் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். 1972ல இந்தியன் ஹாக்கி டீம் வந்து மியூனிக் ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம். அதுல இவரும் ஒரு பிளேயரா இருந்திருப்பாரு. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த தீம் ஆஃப் 79th இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 79th இண்டிபெண்டன்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நய பாரத் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது, இன் விச் ரீஜன் ஆஃப் காஷ்மீர் மேசிவ் கிளவுட் பர்ஸ்ட் ட்ரிகர் தி ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக உத்தரகாசி உத்தரகாண்ட்ல தராலி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளவுட் பர்ஸ்ட்னால ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படும். கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். 1 ஹார்ல 10 to 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நமக்கு 100 மில்லிமீட்டர் ஆர் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அதை கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரியான ஒரு கிளவுட் பர்ஸ்ட் வந்து எங்க நடந்துச்சுன்னா காஷ்மீர்ல நடந்துச்சு. காஷ்மீர்ல ஏற்பட்ட இந்த கிளவுட் பர்ஸ்ட்னால கிஸ்துவார் அப்படிங்கிற ரீஜன்ல ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த டைம் டியூரேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 12th கன்சிக்யூட்டிவ் டைமா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் இவரோட பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல பெஸ்ட் 98 மினிட்ஸ் தான். இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் 98 மினிட்ஸ் தான் வந்து பேசியிருக்காங்க. இப்போ நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 103 நிமிஷம் வந்து பேசியிருக்காரு. இதுதான் இப்ப இந்தியாவோட ஹிஸ்டரி. ஓகேவா? பெஸ்ட் இதுதான் 103 நிமிஷம் அப்படிங்கிறது. லாஸ்டா, இந்தியா எய்ம்ஸ் டு பில்ட் சுதர்ஷன் சக்ரா பை விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறது நேற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத S-400 மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவிலேயே நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதோட பேர் தான் சுதர்ஷன் சக்ரா. இது வந்து 2035 நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.